போன வீடியோவில் ஸ்டாஃபிங்னு என்ன பார்த்தோம், அப்புறம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஸ்டாஃபிங்க்கும் ஸ்க்ரம் பேஸ்டு ஸ்டாஃபிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இப்போ ஸ்டாஃபிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரம்மில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக டெவலப்பர்ஸை ஹையர் பண்ணுவாங்க. ஹையர் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் ஓனர் என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை வந்து டெவலப்பர்ஸ்குள்ளே அவங்க கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இன்க்ரிமெண்ட்டை நோக்கி அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இந்தமாதிரி நடக்கும்போது இப்போது டெவலப்பர்ஸ் சில பேர் ஆர்கனைசேஷனை விட்டு லீவ் பண்ணுவாங்க. அந்தமாதிரி ஆர்கனைசேஷனை விட்டு லீவ் பண்ணும்போது அதுக்கு அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு ஒரு டெவலப்பர் இருக்கிறதுனாலும் சரி, இல்லை வந்து டெவலப்பர்ஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு புதுசாக டெக்னாலஜி வரும்போது அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி புதுசாக ஒரு டெவலப்பரை ஹையர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்தமாதிரி விஷயங்களை பண்ணும்போது ஸ்க்ரம் டீமில் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து நெகட்டிவாக ஆகும். அதுதான் நம்மளுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. வென் ஸ்க்ரம் டீம் ஆட்ஸ் அ நியூ மெம்பர் டு ரீப்ளேஸ் ஆன்கோயிங் மெம்பர் ஆஃப் த டீம் வாட் வில் பி த இம்பேக்ட் அப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இம்பேக்ட் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கோம். when a new team member joins the productivity of the team is slightly reduced. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்.